இந்த கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளுக்கும் தலைவர் அவர்களுக்கும் வணக்கம். முதலாவதாக இந்த தேர்தல் முடிவில் விஜய் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த வெற்றி 2016 நம்ம தலைவர் போட்ட விதை இன்னைக்கு முதல்வர் ஆயிருக்காருன்னா அதோட ஆரம்ப புள்ளி நம்ம தலைவர் 2016 மாற்றம் முன்னேற்றம் என்ற அந்த கேம்பெயின் ஆரம்பிச்சதுதான் இன்னைக்கு 2026 ஒரு பெரிய மாற்றம் வந்திருக்கு. அடுத்ததா இந்த 26 தேர்தல் முடிவில் கட்சிகள் மத்தியில் ஒரு கம்பாரிசன் வச்சா அதிகமா வெற்றி பெற்றது ஸ்ட்ரைக் ரேட்னு பார்த்தா முதல்ல டிவிகே, அடுத்தது டிஎம்கே, அதுக்கு அடுத்தபடியா அதிக ஸ்ட்ரைக் ரேட் வச்சிருக்கிறது நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி. இது மூலமா வட மாவட்டங்கள்ல பாமக மற்றும் நம்ம தலைவர் மேல இருக்கிற மிகுந்த வரவேற்பை நம்மளால எதிர்பார்க்க முடியுது. இந்த தேர்தல் வெற்றி அதற்கு சான்று. அடுத்ததா இந்த ஓட்டிங் பேட்டர்ன், இந்த ட்ரெண்ட், இந்த ஓட்டிங் பிஹேவியர் வச்சு பார்க்கும்போது ரெண்டு விஷயம் கிளியரா தெரியுது. இனி வரும் காலங்களில் தேர்தல்ன்றது இளைஞர்களையும், அதாவது 18 இருந்து 30 வயசு சார்ந்த இந்த இளைஞர்களை மையமா வச்சுதான் தேர்தல் நடக்க போகுது. அரசியல் இனி வரும் காலங்களில் அரசியல் நகர்வெல்லாம் இவங்களை மையமா வச்சுதான் போக போகுது. இதற்கான ட்ரெண்ட் 2024-26 தேர்தலில் ரொம்ப கிளியரா எவிடென்டா தெரியுது. அதாவது 24 மூணாவது அணியான பாஜக மற்றும் பாமக போட்டியிட்ட போது படித்தவர்கள் வரணும், அரசியலுக்கு படித்தவர்கள் தான் வரணும் அப்படின்னு படித்தவர்கள் தலைமையேற்ற கட்சிக்கு தான் மிகுந்த செல்வாக்கு. அதாவது 18% ஓட் ஷேர் பிஜேபியும் பிஎம்கேயும் சேர்ந்திருக்கு. இது மூலமா இனி வரும் காலங்களில் அரசியல்ன்றது படித்தவர்கள் தலைமையேற்ற கட்சி, எக்ஸாம்பிள் உதாரணமா சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சி, இந்த மாதிரி கட்சிகளுக்கு தான் அதிக வரவேற்பு இருக்கும். அதை 24-26 ட்ரெண்ட்ல நம்மளுக்கு ரொம்ப கிளியரா தெரியுது. அதேபோல் இப்ப இன்னைக்கு 26 தேர்தல் மூலமா நம்மளுக்கு தெரிய வர ஒரு விஷயம் என்னன்னா, அரசியல் ரொம்ப சினிமா மயமா ஆகியிருக்கு. அதாவது ஒரு நடிகர் மேல இருக்கிற மோகத்துல மிகுந்த, அதாவது நடிகர் மேல அந்த சினிமடைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. இது ரொம்ப டேஞ்சரஸான ட்ரெண்ட். அதாவது ஒரு திரையில ஒரு நடிகர் மக்களுக்கான ஒரு குரலாகவும் மக்கள் பிரச்சனையை எடுத்து நடத்துற ஒரு குரலாகவும் இருந்து. அனைவருக்கும் வணக்கம். இந்த தேர்தலில் 2 கட்சி மட்டும்தான் தலை நிமிர்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்று ஆளும் கட்சி தாவேகா, 2 பாட்டாளி மக்கள் கட்சி. இதில் நம் நிர்வாகிகள் மிக சிறந்த முறையிலே நீங்கள் எல்லோரும் செயல்பட்டீர்கள். குறைகள் இருக்கு, அதெல்லாம் இருப்பார். சோ இப்ப இந்த பாப்புலர் பாலிடிக்ஸ், சினிமா மேல இருக்கிற மோகத்துல போட்ட அந்த ஓட்டு, அரசியல் நகர்வு இதெல்லாம் ரிவர்ஸ் ஆகணும்னா கல்லூரி கேம்பஸஸ்ல இளைஞர்களுக்கு அரசியல் சார்ந்த விவாதங்கள், அதாவது பொலிட்டிக்கல் இளைஞர்கள் பொலிட்டிக்கலா பார்ட்டிசிபேட் பண்ணும், விவாதங்கள் சார்ந்த அரசியல் நோக்கி போகணும். ஸோ ஆகையால் இந்த கூட்டத்தின் வாயிலாக தலைவர்கிட்ட ஒரு சின்ன வேண்டுகோள், கல்லூரி, அதாவது தமிழ்நாடு பூரா இருக்கிற கல்லூரி துணைவேந்தர்களுக்கு ஒரு அறிக்கை மாதிரி நீங்க விட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கல்லூரிகளில் மாணவர் சங்கம் அன்அபிஷியலா ஒரு மறைமுகமா தான் செயல்பட்டு இருக்கு, அபிஷியலா இல்ல. கல்லூரிகளில் மாணவர் சங்கம், மாணவர் அமைப்பு உருவாகிறது மூலமா பொலிட்டிக்கல் பார்ட்டிசிபேஷன் அமாங் யூத் ரொம்ப அதிகமாகும். அது மூலமா ரொம்ப யோசிச்சு முடிவெடுக்கிற ஒரு நிலைமைக்கு இளைஞர்கள் வருவாங்க. சோ அதை ஒரு வேண்டுகோளா வைத்துக் கொள்கிறேன்.